அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 2ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சரியாக இரவு 9:14க்கு அதிசயம் நிகழப்போகிறதுங்க. அதாவது வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழப்போகிறது. இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகணம், ஒரு முக்கியமான ஒரு வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த வானியல் நிகழ்வு அப்படிங்கிறது வருடத்திற்கு 2 முறை நிகழும். கடந்த ஏப்ரல் மாதம் சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழப்போகிறது. இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பொதுவாகவே இயல்பான வாழ்க்கையில் சில பாதிப்புகளை அது உண்டு பண்ணலாம். அதாவது கிரகணங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா சுபகாரியங்கள் நடத்துவதற்குரிய நாளாகவும் அது கிடையாது. அதே மாதிரி ஒரு மங்கள நாளாகவும் அது கருதப்படுவது கிடையாது. அதே சமயம் ஜோதிட ரீதியாக நாம் பார்த்தோம் அப்படின்னா கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம், இந்த கிரகணத்தால் உருவாகக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை, மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய கிரகணத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிற பல தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். பணவரத்து அதிகரித்து காணப்படும். அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்களே செய்கிறது நன்மையை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிர்வாக திறமை பளிச்சிடும். எதிர்ப்புகள் குறையும். காரியத்தடை அகலும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலை தூக்கலாம். அமைதியாக இருக்க முயன்றாலும் கூட மற்றவர்கள் வலுக்கட்டாயமாக பேசுவாங்க. பிள்ளைகள் நலனில் அக்கறையாக இருப்பது முக்கியம். அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கப்பெறும். கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறலாம். மாணவர்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் பெறும். மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும். வீண் செலவு குறையும். எதிலையுமே ஒரு வேகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். எந்த கடினமான சூழ்நிலையிலையுமே நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்க தோன்றலாம். இந்த மாதிரியான மனநிலை அடிக்கடி உருவாக செய்யும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரித்து காணப்படும். பொருளாதார நிலை உயரும். பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீங்க. மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழ ஆரம்பிக்கும். அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. குடும்பத்தில் இருந்த சிக்கல்களும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி திருமண முயற்சிகள் கைகூட ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை துணையால் பணவரத்து இருக்குங்க. உறவினர்களுடன் இருந்த மன வருத்தமும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் பொன்னான தருண
திருமணங்கள் நிகழக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாக பெறலாம். கலைத்துறையினருக்கு வெளியூர் பயணங்களும் உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு வீடு வாகனம் தொடர்பான சுப செலவுகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடும். உங்களுடைய திறமை வெளிப்படும். சாமர்த்தியமான பேச்சு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெரியோர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கப்பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப்பெறுவீங்க. தூரதேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலை ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்க பெறலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாகவே நடக்கும். தொழில் விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனை மேற்கொள்வீங்க. அனுபவபூர்வமான அறிவு திறன் கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய செயல் திறமை அதிகரிக்கலாம். பங்கு மார்க்கெட்டில் முன்னேற்றம் காணப்படும். எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். பதவி உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாக பெறலாம். அவர்களால் சந்தோஷமும் கிடைக்கப்பெறுவீங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். பெண்களுக்கு மற்றவர்களது ஆதரவு கிடைக்கப்பெறும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் வந்து குவியலாம். அரசியல்வாதிகளுக்கு மனதில் தைரியம் உண்டாக பெறும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். எதிர்பாராத அனுபவங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்துலேயுமே சரிங்க, கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சிந்தனையோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அதே சமயம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. திடீர் பயணங்களில் இருந்து தடங்கல்கள் நீங்க பெறும். திடீர் பிரயாணங்களும் உருவாகலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகளும் ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க. அதே போல் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் கண்டிப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தடை தாமதங்கள் நீங்க பெறும். போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாக பெறலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படத்தாங்க செய்யும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் ஓரளவிற்கு நிம்மதி குடிகொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கலாம். பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பு அதிகமாகும். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகும். யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தரும். கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் காண்பிப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க. வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்த்து கொள்ளுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படதான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக படிப்பது நல்லது. சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் அப்படி இல்லைன்னா நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள வேண்டிய நிலையும் ஏற்படலாம். கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பாங்க. அதிக சிரத்தை எடுத்தாதான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட சற்று அதிகமாகவே
இருக்கப்பெறும். உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். செயல்ல வேகம் பிறக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், நிர்வாக துறைகளைச் சேர்ந்தவர்கள், மருத்துவர்கள், ரசாயன துறைகளில் இருக்கிறவங்க, விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்களுடைய துறைகளில் நல்ல வளர்ச்சியை காண்பாங்க.